என்னங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு, பின்னால கல்யாணம் இருந்தா லேட்டா பிறந்திருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு. அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளரோட அதிகமாக இருக்கிறனாலதான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்ப கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்காரு. அந்த வசதிக்கு அவர் 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறார். எவனாவது வாய்ப்பு வந்தா விட்டு கொடுப்பானா? எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறாங்க, பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது. வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு? அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு. யாரும் எதுவும் கிடையாது. அவன் அம்மா முதல்ல அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு பொறுப்பு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. அம்மா இருக்கும் பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிடம் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பதவி நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம், நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு A1 இருந்து அக்யூஸ்டா இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. இப்போ 4.5 வருஷம் ஆகி போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தது தானே கொடநாடு வழக்கு. உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தா பண்ணட்டத்தில் ஏன் A1 இருக்கிறவர் ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சிருக்காங்க? ஏன் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே?